திமுக ஆட்சியில்தான் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. கோவை தேர்தல் பிரச்சாரத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர் மற்றும் சூலூர் சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திமுக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கிணத்துக்கடவு பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய மு.க. ஸ்டாலின், அதிமுக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளாட்சி நிர்வாகத்தில் பல்வேறு ஊழல்கள் செய்துள்ளதாக எடுத்துரைத்தார். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள 12,000 உள்ளாட்சிகளில் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் 1 கோடி வரை ஊழல் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து விலகிய சாத்தூர் தொகுதி எம்எல்ஏ ராஜவர்மன் அமைச்சர் வேலுமணி 2 லட்சம் கோடி ஊழல் செய்துள்ளார் என தெரிவித்துள்ளதாக கூறுகிறார். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து திமுக போராடிய போது அதற்கு ஆதரவாக மாநிலங்களவையில் பாஜகவுக்கு பயந்து பன்னீர்செல்வத்தின் மகன் வாக்களித்த நிலையில் இப்பொழுது அதிமுக தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நீக்கிவிடுவோம் என பொய்யான வாக்குறுதி அளித்து இருப்பதாக ஸ்டாலின் பேசினார். பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அனைவரும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் என அவர் உறுதியளித்தார். திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையை பிரதி எடுத்து அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக பேசிய ஸ்டாலின், கலைஞர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தவரை நீட் நுழைவுத் தேர்வை தமிழகத்தில் வர அனுமதிக்கவில்லை. தற்பொழுது தமிழக அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதா ஜனாதிபதியிடம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது என சுட்டிக்காட்டினார். கோவை மாவட்டத்தில் வளர்ச்சிக்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரைந்து நிறைவேற்றப்படும். இந்திய வார்ப்பட நிறுவனம் கோவையில் துவங்கப்படும். நவீன புதிய புறநகரை உருவாக்கி கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும். போக்குவரத்தை குறைக்கும் விதமாக பறக்கும் ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும். மேலும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக அரசு வேலைவாய்ப்பில் 30% உள்ள இடஒதுக்கீடு 40% உயர்த்தப்படும். கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுயஉதவிக் குழுவினர் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 5,000 வழங்க வேண்டும் என தான் வலியுறுத்திய நிலையில் அதிமுக அரசு வெறும் 1,000 ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் மீதமுள்ள 4,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். மாதம் ஒருமுறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும். கிணத்துக்கடவு மற்றும் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். சூலூரில் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி நிறுவப்படும் என ஸ்டாலின் தெரிவித்தார். பாஜகவை தாக்கிய பேசிய மோடி மஸ்தான் வேலை தமிழகத்தில் பலிக்காது, இது திராவிட மண் என குறிப்பிட்டார். மோனோரை விட போறோம் நாங்க சொல்லி 10 வருஷம் ஆச்சு. எங்கேயாவது விட்டுருக்காங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல மோனோரை விட்டுருக்காங்களா? விவசாய நிலங்கள்ல எரிவாயு குழாய் போடப்படாது அப்படின்னாங்க, செஞ்சுட்டாங்களா? அதுவும் கிடையாது. ஆவின் பால் லிட்டருக்கு 25 ரூபாய்க்கு தரப்படும் சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இப்ப என்ன விலை? இப்ப லிட்டர் என்ன விலை? 60 ரூபா. 60. அதே மாதிரி நீட்டர் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உறுதிமொழி இருந்தாங்க. இப்ப மறுபடியும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், கலைஞர் முதலமைச்சராக இருந்த வரையில தமிழ்நாட்டுக்குள் நீட்டு நுழைய முடிஞ்சுச்சா? அதை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாரு, தடை உத்தரவு பெற்று வச்சிருந்தாரு. நான் இன்னும் சொல்றேன், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வரையில் கூட நீட்டு உள்ள நுழைய முடியல. ஆனா சட்டமன்றத்தில் 2 முறை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு, மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு, நாடு வைக்க போச்சு. ஆனா அதை பற்றி கொஞ்சமும் கிஞ்சித்து கவலைப்படல. ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதுதான் வாக்குறுதி நிறைவேற்ற லட்சணமா? இந்த அடிப்படையில் தான் இப்போ தேர்தல் வாக்குறுதி வழங்கியிருக்கிறீங்களா? ஆக நாங்கள் சொல்றது சொன்னதை செய்வோம், ஆனா அவங்க சொல்றது சொன்னதை செய்ய மாட்டோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கைக்கு அவங்க தலைப்பு போடுறாங்க, தவிர வேற வழி இல்லை. தொலைநோக்கு பார்வையாக நான் அறிவிச்சேன். அதை அறிவித்த போது சொன்னேன், இது உறுதியா, நிச்சயமா, சத்தியமா, அண்ணா மீது ஆணையா, கலைஞர் மீது ஆணையா, தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆணையாக இதை நிறைவேற்றி வச்சிருக்கேன், இந்த ஸ்டாலின் நிறைவேற்றுவான் என்று நான் அந்த மாநாட்டில் அறிவித்தேன். என்னன்னா, தமிழ் மண்ணில் இந்திய திருச்சி, நீட்ட திருச்சி, மதவர்களை தூண்ட நினைப்பவர்களுக்கு நான் சொல்வது, கனவு காணாதீங்க, இது திராவிட மண், எவரும் நெருங்க முடியாது. தமிழக மக்களுக்கு டெல்லியிலிருந்து வரக்கூடியவர்கள் ஆணையிடலாம், உத்தரவிடலாம், கட்டளையிடலாம்.
மோடி அவர்களே, உங்க மோடி மஸ்தான் வேலை இங்க பலிக்காது, உங்க பாஷா இங்க பலிக்காது. இது தமிழகத்தினுடைய சுயமரியாதைக்காக நடக்கிற தேர்தல், ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் மட்டுமல்ல, நம்முடைய சுயமரியாதையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் கூட மனத்தில் கொள்கை வச்சுக்கணும். ஆக நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு நீங்கள் அளிக்க இருக்கக்கூடிய சின்னம், ஆதரவு தர வேண்டிய சின்னம் நிலை விரிவாக்கம். அதுவும் நீண்ட கால 20 ஆண்டுகளும் போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கு சீஃப் செக்ரட்டரியை கோயம்புத்தூருக்கு அனுப்பி நமக்கு நில எடுப்பு இன்றைக்கு ஆரம்பித்து வச்சிருக்காரு எடப்பாடியார் மாநில. இதெல்லாம் முடிஞ்சதுன்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாகும், ஏர்போர்ட் விரிவாக்கம், நிறைய ஐடி கம்பெனி வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம் கோவை மாவட்டத்தில் உருவாக்கி, இது மட்டும் இல்லை, அதான் 5 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்கிறோம். வாக்களித்த மக்களை ஏமாற்றாமல் மனசாட்சியோடு நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். உங்களில் ஒருவனாக, சேவகனாக என்னுடைய சேவை என் மூச்சிற்கும் வரை தொடரும் என்று உறுதியளிக்கிறேன்.